மணி நேரம் இருக்கா? வெயிட் பண்ண சொல்லுங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க. வர மாட்டேங்கிறாங்க. ஏன் சொல்லியா? தருமபுரி மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கி ஒரு மிக மகிழ்ச்சிகரமான நாள். பிரதம மந்திரி இன்றைக்கி 6 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை இந்தியா முழுவதும் தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டிற்கு சேர்ந்த கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தருமபுரியில் 2 நிமிடம் நின்று செல்லக்கூடிய ஒரு மிக மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைக்கி அது சோதனையோட்டம் நடைபெற்று இன்றைக்கி அது நடைமுறைக்கு வந்திருக்கு. 1ஆம் தேதியிலிருந்து அந்த ரயில் துரிதமாக செயல்படும். இந்த திட்டம் நம்ம ஏற்கனவே இது மாதிரியான ஒரு திட்டம் வரும்போது நம்ம ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவரிடம் நம்ம சென்று ஏற்கனவே சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மொரப்பூரில் நிற்காமல் போகுது. நம்ம மாவட்டத்தில் நிற்காத ஒரு ட்ரெயின் அது மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த ட்ரெயினில் நடந்துடக்கூடாதுன்றதில் நம்ம ரொம்ப குறிப்பாக இருந்து அவரை சந்தித்து புதிதாக வரக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடியது 2 நிமிடமாவது தருமபுரி மக்கள் பயன்பெறும் வகையில் தருமபுரி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம். இது மட்டும் இல்லாமல் புதிதாக இன்னும் துவங்கக்கூடிய மதுரையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இன்னொரு வந்தே பாரத் அதுவும் வேறு ரூட் போட்டிருக்காங்க. அந்த ரூட்டை மாற்றி தருமபுரியில் நின்று செல்லக்கூடிய 2 நிமிடம் அந்த ட்ரெயினும் நம்ம கேட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய மொரப்பூர் வழியாக செல்லக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் வந்தே பாரத்தை மொரப்பூரில் 2 நிமிடம் நிற்க வேண்டும் அந்த கோரிக்கை வலியுறுத்தி நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து இது போல் பல்வேறு கோரிக்கைகள் ரயில்வே துறை அமைச்சரிடம் சொல்லியிருக்கோம். மேலும் மொரப்பூரிலிருந்து தருமபுரி செல்லக்கூடிய அந்த 75 ஆண்டு கால நம்மளுடைய கோரிக்கை இப்போ இந்த பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாய் அறிவித்து அதற்கு 6 பிளாக் மொத்தம் 60 கிராமங்களுக்கு நம்ம அதோடைய காம்பன்சேஷன் பணத்தை அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை ரயில்வே துறையிடமிருந்து பெற்று மக்களிடம் அதை கொடுத்துருக்குறோம். மூக்குனூர் மற்றும் ரெட்டியள்ளி இந்த 2 கிராமங்களில் ஒரு 500 மீட்டர் டைவர்ஷன் கேட்டிருக்கோம். ஏன்னா ஒரு 500 குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் 2 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வகுப்பு மக்கள் இருக்காங்க. புதுரெட்டியள்ளியில் வேற ஒரு வகுப்பு, அதே மாதிரி மூக்குனூரில் எந்த விதமான சமுதாய ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு பாகுபாடு இன்றி எல்லோருக்கும் சமூக நீதி கிடைக்கும் ஒரு விதமாக அந்த 500 குடும்பங்களை காப்பாற்றும் விதமாக ஒரு
500 மீட்டர் டைவர்ஷன் கேட்டிருக்கோம், ரீசர்வே கேட்டிருக்கோம். அந்த 2 காரணத்திற்குனால அது கொஞ்சம் தாமதமாக இருக்குது. மற்ற எல்லா கிராமங்களுக்கும் வந்து காம்பன்சேஷன் போய் சேர்ந்துட்டுருக்கு. அதுக்கான வேலைகள் வந்து துரிதமாக நடந்துட்டுருக்கு. அந்த வேலைகள்லாம் முடிந்தவுடன் அந்த ரயில் பாதையும் அமைக்கப்படும். அதேபோல் இந்த தருமபுரி ரயில்வே நிலையத்துக்கு 1ஆம் பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடிய ட்ரெயின் வந்து நிற்கிறது இல்லை, ஆனால் 3ஆம் பிளாட்ஃபார்ம் தான் நிற்குது. மக்களுக்கு வந்து மிக பாதிப்படையக்கூடிய ஒரு காரணத்தினால நம்ம வந்து எஸ்கலேட்டர் கேட்டிருந்தோம். ஆனால் போதிய ஃபுட்ஃபால்ஸ் இல்லாத ஒரு காரணத்தால் அதை அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி, இல்லைன்னா நீங்கள் 1ஆவது பிளாட்ஃபார்ம் நிறுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் செய்யாத ஒரு காரணத்தினால் ஏன் மக்கள் வந்து பாதிப்படையணும்னு சொல்லி போராடி வந்து அந்த லிஃப்ட் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகள், இது வெயிட்டிங் ஹால் வசதி, இது எல்லாமே வந்து நம்ம தருமபுரி ரயில்வே துறை சார்பாக வந்து நம்ம ரயில்வேக்காக நம்ம பெற்று தந்திருக்கோம் தருமபுரி மக்களுக்காக. இப்போ தருமபுரியில் வந்து வந்தே பாரத் வந்து இதுக்கு முன்னாடி வேறு நிறைய ட்ரெயின்கள் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மற்ற ட்ரெயின்கள்லாம் வந்து விலை குறைவாக வந்து இருக்குது, இதுக்கான விலை வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய இந்த ட்ரெயினில் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து நான் திருப்பி வலியுறுத்தி சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ஒரு 15 நிமிடம் மட்டும் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற ட்ரெயினுக்கும் இதுக்கும் வந்து. இப்போ வந்து 100 கிலோமீட்டருக்கு தான் வந்து இப்போ சோதனை ஓட்டம் போயிட்டுருக்கு. ஆனால் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாமே வந்து கட்டாயம் 130 கிலோமீட்டர் வந்து ஸ்பீட் அடைய வேண்டும். இந்த ட்ரெயின் வந்து 136 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போக போக இது வந்து சோதனையோட்டம், அப்புறம் முதற்கட்ட சில ட்ரையலில் நிறைய மெத்தட்லாம் இருக்கும். ஒரு மாதம் கழித்து பார்த்தால் 136 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ட்ரெயின் பயணிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து அதோட மக்களுக்கான அதாவது வசதி உள்ளவர்களுக்கு வந்து எல்லாரும் போய் சேர வேண்டும்ன்ற அந்த ஒரு நோக்கத்தை மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு இதில் இந்த ட்ரெயின் வந்து மிக விரைவாகவும் போகும், அதே சொகுசாக போக வேண்டியவங்களும் போகலாம். இதனால் வந்து ஒரு வர்த்தக போக்குவரத்து கூட வந்து தருமபுரி மக்களுக்கும் பெங்களூருக்கும் வந்து ஏற்கனவே ஒரு நல்ல தொடர்பு இருக்கிற ஒரு சூழலில், அதுவும் வேலைக்கு போவர்கள், அதே மாதிரி வாரந்தோறும் வந்து பெங்களூர் போய் வேலை செய்து வாரத்துக்கு தருமபுரியில் வருபவர்கள், இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்புறம் கூட்ஸ் எல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி இருக்கும்போது தருமபுரிக்கு வந்து வர்த்தக ரீதியாகவும் மற்றும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அவர்கள் வசதிக்கும் வந்து நேரமும் வந்து வீரியமாகாது, மிக விரைவில் செல்லக்கூடிய ஒரு திட்டமாக இந்த ரயில்வே திட்டமாகும்.